ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன். இன்னைக்கு கீதை சீரீஸில் இந்த பரமாத்மாவோட சக்திகள் என்ன, கட்டுண்ட ஆத்மாக்கள்லாம் யார் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். பரமாத்மாவுக்கு எண்ணற்ற சக்திகள் இருக்குது. அதில் ஒரு சக்தி தான் இந்த இயற்கை. இயற்கையை படைச்சது அந்த பரமாத்மா தான். இப்போது இதில் 2 வகையான சக்திகள் அப்படின்றது பிரிக்கப்படுது. ஜட உலகிற்கான சக்தி, அப்புறம் ஆன்மீக உலகத்திற்கான சக்தி. அது என்ன ஜட உலகத்திற்கான சக்தி? இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூலோகத்தில் நாம் ஒரு செயலை செய்யணும், நம்மளோட கர்மாவை செயல்படுத்தணும், நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழணும், இல்லை எந்திரிச்சு நடக்கணும், பேசணும், நிற்கணும் அப்படின்னாலே நமக்குள்ளே இருந்து ஒரு சக்தி செயல்பட்டால் தான் அது முடியும். ஸோ அதை தான் ஜட உலக சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக சக்தி அப்படின்றது நம்மளுடைய ஆத்மா அப்படின்றத வலுப்படுத்துறது. ஆன்மீக சக்தி தான் பெருசு. நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூலோகம் அப்படின்றது ஒரு பிக்னிக் பார்க் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம் வாழ்றது. இப்போ இந்த ஜட உலக சக்தியை அதிகரிக்கிறது யாரு? இந்த சோஷியல் மீடியாஸ் தான் மெயினாக. அப்போவே கீதை சொல்லியிருக்கு. சோஷியல் மீடியாஸ், இந்த பத்திரிகைகள் படிக்கிறது, செய்தித்தாள்கள் படிக்கிறது, நியூஸ் சேனல் பார்க்குறது, இது எல்லாமே ஜட உலக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம நியூஸாகவே தெரிஞ்சுக்கிறோம். அதனால உலக நடப்புகள் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது உங்களுடைய மனதை பாதிக்காத அளவுக்கு, உங்கள் லைஃப்பில் இம்பேக்டை ஏற்படுத்தாத அளவுக்கு இருந்தால் ஓகே அப்படின்றதையும், ப்ளஸ் நம்மளுடைய ஆன்மீக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய பெரிய பெரிய மகான்கள், சித்தர்கள், யோகிகள், இந்த மாதிரியான புராண இதிகாச கதைகள் மூலமா ஆத்மசக்தினா என்ன, நம்ம எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கு. இப்போ கீதையை படிச்சாதான் கீதையில சொல்லப்படுற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. ஆன்மீக புத்தகம் படிக்கிறதுக்கும் செய்தித்தாள் படிக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. செய்தித்தாள் அன்னன்னைக்கு கரண்ட் இந்த மாதிரி உலக நடப்பு போயிட்டு இருக்கு. இது எப்பவுமே ஒரு நியூட்ரலான ஸ்டேஜில் தான் போயிட்டு இருக்கோம். ஆனா ஆன்மீகத்தை பத்தி நம்ம தெரியாமலே இருந்தோம்னா நம்ம லைஃப் இன்னொரு பிறப்பு, மறுபிறவு பிறந்துதான் தெரிஞ்சுக்கணும், வெளிப்படையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த பிறவி அப்படின்றதே பத்தாது. ஸோ அதுக்காக தான் ஆன்மீக புத்தகங்கள் படிக்க சொல்லி கீதையும் இங்க சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, இப்போ யாரெல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள் தெரியுமா? அறியாமையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் கட்டுண்ட ஆத்மாக்கள். யாரெல்லாம் அறியாமையில இருக்கா? இது மட்டும்தான் உண்மை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருமே அறியாமையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்போ விழிப்புணர்வு தோன்றுதோ அப்பதான் அவங்களுடைய ஆன்மீக பயணம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுதாமா.